ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சப்பாத்திக்கான கிரேவி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, பூரிக்கு, நம்ம ரைஸ் கூட, இட்லி கூட, தோசை கூட எல்லாத்தோடையும் சூப்பராக செட் ஆகும். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ப்ரெஷர் பேன் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து எண்ணெயை விட்டுக்கிட்டேன். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து பெருஞ்சீரகத்தை தாளிச்சுக்கிட்டேன். ஒரு 1/4 ஸ்பூன் இருக்கும், அது தட்டிட்டு அப்படியே சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தை நல்லா சாப்பரில் போட்டு நான் ஈஸியாக அரிஞ்சிட்டு அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் வதக்கணும். இதில் அரைக்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய், முந்திரி சேர்த்துக்குங்க, நான் பாதாம் சேர்த்துருக்கேன், கசகசா, அப்புறம் வந்து பூண்டு, இஞ்சி, இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி ஒரு விழுதாக வச்சுப்போம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டு வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதில் வந்து நம்ம என்னென்ன போட வேண்டிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் கறி மசால் பவுட்ரு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, இதெல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து அதோட கலந்துக்க. கொஞ்சமாக நான் வந்து கிச்சன் கிங் மசாலாவும் சேர்த்துருக்கேன். எல்லாமே ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன். உங்களுடைய குவான்டிட்டி தகுந்தாப்பில் அதை சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, எண்ணெயிலே வதக்கிட்டு, அப்படியே நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்குங்க. இதோட கருவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து கிரேவி கெட்டியாக வேணால் தண்ணி குறைவாக சேர்த்துக்குங்க. இல்லை தண்ணி கொஞ்சம் கூடுதல் வேணால் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம். தண்ணியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக தான் இருக்கும். திக்காக இருக்கிறது வந்து சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்தி பூரிக்கெலாம் நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சப்பாத்தி கூட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இன்றைக்கி வந்து என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சாதம், வெண்டைக்காவும் சக்கரவள்ளி கிழங்கும் போட்ட சாம்பார், அதுக்கப்புறம் வந்து பீன்ஸ் பொரியல். இதுதான் கவினுக்கு பேக் பண்ணி கொடுத்தேன். அவனுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆப்பிள், அதில் வந்து கான் திராட்சை போட்டு சாப்பிடுவான், அதையும் சேர்த்து பேக் பண்ணியாச்சு.